ஜீவா சினிமா பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திரை ஆய்வாளர், தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், இந்த அபினவ் அப்படிங்கிற ஒரு நடிகருடைய மரணம் ஏன்னா 43-44 வயசுல மரணங்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம், ரொம்ப வேதனையான விஷயம். ஆமா. அவரை எனக்குலாம் நான் 12th லீவ்லயோ ஏதோ ஒரு இதில் அந்த துள்ளுவது இளமை படம், கிட்டத்தட்ட தனுஷோட இவர் தான் ஹீரோங்கிற மாதிரியான கான்செப்ட் அந்த படத்துல. பாட்டு ஈட்டு எல்லாமே இவருக்கு இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு தனுஷ் பாடி ஷேமிங் பண்ணாங்க. இவர் ஒல்லியா இருக்காரு, இவர் ஆள் ஒரு மாதிரி இருக்காரு, இவரெல்லாம் நடிச்சிருக்காரு, அப்பா டைரக்டர் அப்படிங்கிறதுனால நடிச்சிருக்காரு அப்படின்லாம் பேசினாங்க. நீங்க சொன்ன மாதிரி இந்த அபினவ் தான் பாத்தீங்கன்னா ரொம்ப குட் லுக்கிங்கா இருப்பாரு, நல்ல ஃபேரா இருப்பாரு, ஒரு ஹீரோ மெட்டீரியல் இவர் தான். இவர் அந்த படம் துள்ளுவதலுமே நல்ல வெற்றி படம். அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவருக்கு தான் ஒரு பேர் இருந்துச்சு. அப்படின்னு ஹீரோ மாதிரி இருக்காரு, அவருக்கு தான் ஒரு பேர் வந்துச்சு. அவர் தான் தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய இடத்துக்கு வருவார்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு அந்த அந்த காலகட்டங்களில். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு 10 தயாரிப்பாளர்கள் மேலே அவருக்கு அப்போ அட்வான்ஸ் கொடுத்தாங்க. துள்ளுவதலை முடிஞ்சோடனே தனுஷ் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா காதல் கொண்டேன் அவருடைய அப்பா படத்திலே நடிக்க போறாரு, செல்வரா டைரக்ஷன். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இவருக்கு 10 படத்துக்கு அட்வான்ஸ் வருது, 1-2 படம் கிடையாது. அன்றைய காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா சம்பளங்கிறது 2 லட்சம் 3 லட்சம் தான் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு மேல இருக்கிறதுக்கு 2002-2003 ஆமா அவ்வளவுதான் இருந்திருக்கும் ஒரு புதுமுக நடிகருக்கு. ஸோ அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 50,000 அப்படின்னு ஒரு 10 தயாரிப்பாளர் அட்வான்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அன்னைக்கு அதுவே 5 லட்சம் வந்துருக்குமே. ஆமா, அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு நடிகன் இவர் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. எப்படி அபாஸ்க்கு காதல் தேசம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சோ, எப்படி அபாஸை தேடி கிட்டத்தட்ட 22-23 தயாரிப்பாளர்கள் அன்னைக்கு காசு கொடுத்தாங்க. 5 லட்ச ரூபா சம்பளம்னு பேசி 1 லட்ச ரூபா 50,000 சொல்லி 23-24 தயாரிப்பாளர்கள் அப்பாஸ்க்கு அட்வான்ஸ் கொடுத்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவருமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நடிகராக வருவார்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் ஒரு 2வது படமே பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர் சம்மந்தப்பட்ட கதை தான். இதே பேட்டர்ன் தான். ஆமாம், இதே பேட்டர்ன் தான், ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த படம் மிகப்பெரிய தோல்வி படம். அதாவது நான் கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னா, இங்கே பக்கத்தில் சென்னையில் இந்த கோடம்பாக்கத்தில் ஒரு தேட்டர்லாம் ஸ்கிரீனை கிழிச்சிட்டாங்க. பல ஊர்களில் தமிழ்நாடு ஃபுல்லாக சேரெல்லாம் உடைச்சிட்டாங்க. என்னடா படம், அவ்வளோ மொக்கப்படம். அதாவது மொக்கப்படம்னா மொக்கப்படம், அவ்வளோ மொக்கப்படம், ஆகமோசமான படம். சில படங்கள் ஆடியன்ஸ் உள்ள போவாங்க ஒரு எதிர்பார்ப்போட. இப்போ துள்ளுவது இளமை நடிச்சிருக்காரு, அந்த ஹீரோ நடிச்சிருக்காருன்னும் போது ஏதாவது ஒரு ஜாலியாக இருக்கும். நிறைய படங்கள் அப்போ வந்துச்சு. விஜய் கூட ரசிகன்லாம் நடிச்சிட்டு இருந்தார்ல, அந்த மாதிரி பேட்டர்ன் படம் ஓடும். ஸோ அப்படி ஏதோ ஒரு எதிர்பார்ப்பில் ஆடியன்ஸ் உள்ள நல்லா இல்லை அப்படின்னோடனே பயங்கரமாக கலாட்டா பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு. ஜங்ஷன்ற படத்துக்கு இந்த ஒரே ஒரு படம் தான் சார். அந்த ஒரு படத்துக்கு அப்புறம் இந்த 10 தயாரிப்பாளர்கள் அட்வான்ஸ் கொடுத்தாங்கல்ல, எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேக் அடிச்சிட்டாங்க. யாருமே திரும்பி வரல. ஒரு படம் கூட அவருக்கு அடுத்து கிடைக்கவே இல்லை. ஸோ அந்த சூழ்நிலையில் எப்படியாவது இன்னொரு படம் பண்ணலாம் அப்படின்னு கடுமையான முயற்சி எடுக்கிறார். அபினவ் இருக்காரு, ஒரு நல்ல ஒரு மன தைரியம் உள்ள ஒருத்தர். அது நம்ம உதாரணமாக சொல்லணும்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா பார்த்தீங்கன்னா லிவர் சிராசிஸ் நோயில் பாதிக்கப்பட்டிருக்காரு. மஞ்சக்கமல கல்லீரல் ஃபெயிலியர். அதாவது லிவர்ங்கிறது கல்லீரல் ஃபெயிலியர்னா அது லாஸ்ட் ஸ்டேஜ், இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறது தான் கல்லீரல் ஃபெயிலியர். கல்லீரலை பொறுத்த வரைக்கும் நம்ம உடல் உறுப்புலேயே ஒரு வித்தியாசமான ஆர்கன். அது எப்படின்னா, உங்களுக்கு அதாவது ஒரே ஒரு பகுதி அந்த கல்லீரல்ல ஏதாவது ஒரு பகுதி நல்லா இருந்துச்சுன்னா, அந்த ஒரு பகுதியை விட்டுட்டு கெட்டு போன மொத்த பகுதியை நீக்கிட்டா கூட அது மறுபடியும் வளர்ந்துடும். எப்படி நம்ம நகத்தை வெட்டினா வளருதோ, முடிய வெட்டினா வளருதோ, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா உறுப்புல அப்படி ஒரு ஸ்பெஷல். கல்லீரலை பொறுத்த வரைக்கும் இத்தினோண்டு நீங்க விட்டுட்டு வெட்டிட்டீங்கன்னா மறுபடியும் வளர்ந்துடும், மறுபடியும் பழையபடி வந்துடும். ஆனா பாத்தீங்கன்னா முழுசாவே அந்த கல்லீரல் பாதிப்படைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது, டோட்டலாவே ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அது பேர் தான் லிவர் சிரோசிஸ். அந்த லிவர் சிரோசிஸ் நோய் வந்துருச்சுன்னா அது நம்ம ஆங்கில மருத்துவமே கிடையாது. சித்த மருத்துவம், இந்த ஆயுர்வேதிக் மருத்துவம் இல்லைன்னா கொஞ்சம் ஆயுட்காலத்தை நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர, அதுலேயும் கூட முழு பரிபூர்ண குணம்னு சொல்லுவாங்களோ அதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ அப்படி அந்த லிவர் சிராசிஸில் பாதிக்கப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிஞ்சு போயிடுவாங்க. அது மெலிஞ்சு போகிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த கல்லீரோட வேலை இருக்குது பார்த்தீங்களா, இது நம்ம சாப்பிட்ற உணவு இருக்குல்ல, இதை எப்படி சொல்கிறது, நம்ம எனர்ஜியாக ரத்தத்தில் மாற்றி கொடுக்கறது இந்த கல்லீரலோட வேலை. இந்த எனர்ஜி மாற்றி கொடுக்காம அது ஃபெயிலியர் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா, பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நீர் கட்ட ஆரம்பிச்சிடும். இப்படிப்பட்ட இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்க உடம்பு ரொம்ப மெலிஞ்சு காணப்படுவாங்க. நீங்கள் இந்த அபினவே எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ கடைசி காலத்தில் வந்த புகைப்படங்கள், அவர் நிறைய வந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா
எப்படி இருந்த ஆள் இப்படி ஆயிட்டாருங்கிற மாதிரி விட விடன்னு ஆயிப்பாரு. இன்னொரு விஷயம் நீங்க வந்து தனியா கவனிக்கலாம். அது என்னன்னா, வயிறு இருக்கு பாத்தீங்களா, அது பலூன் மாதிரி உப்பிக்கும். நார்மலா வயிறு வந்து தொப்பை இருக்கிறவங்க நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம். அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் என்னன்னா, தொப்பை வேற, இது ஒரு தொப்பை balloon இது மாதிரி. பளபளன்னு இருக்கும். இது வந்து பார்க்கவே பளபளன்னு இருக்கும். நம்ம தொப்புள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தொப்புளே வெளியில தள்ளின மாதிரி இருக்கும் இந்த நோய் வந்தவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் நம்ம பார்த்தாலே இந்த லிவர் சிரோசிஸ் நோயில பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த லிவர் சிரோசிஸ் நோய் முற்றிலும் லிவர் கெட்டு போச்சுங்கிற ஒரு சூழ்நிலை. அதுக்கு காரணம் என்னன்னா ட்ரிங்க்ஸ் தான். அதாவது வந்து அதிகப்படியா குடிக்கிறது தான் இது ஒன்று. இதுக்கு ஒரு முக்கிய காரணம். இதுக்கு பல காரணங்கள் இருக்கு இந்த லிவர் சிரோசிஸ் நோய்க்கு. இதுல முக்கிய காரணம் வந்து இந்த அதிகப்படியா குடிக்கிறது ஒரு காரணம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சில பேர் இந்த புரோட்டீன் ரிச் ஃபுட் இருக்குல்ல, அது எடுத்துக்க மாட்டாங்க. ஏதோ ஒன்று சாப்பிட்டோம் போனோம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி புரதச்சத்து கம்மியா இருந்தாலும் இந்த லிவர் சிரோசிஸ் வரும். இன்னும் பல காரணங்கள் இருக்கு. அப்படி இந்த நோய் வந்துட்டா, இந்த நோய் வந்து நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நாட்களை நீடிக்கலாமே தவிர முழுமையாக குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இந்த நோயில் இல்லை. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் தான் கடைசி அதுக்கு ஒரு வழி. இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன், கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க நிறைய இடங்கள்ல. ஆனால் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் மாதிரியோ இல்லை மற்ற உறுப்பு டிரான்ஸ்பிளான்டேஷன் மாதிரியோ இது சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்ப கம்மி. மற்ற உறுப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்னிலாம் நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணீங்கன்னா 100%ல வந்து 98% வந்து வெற்றி, அதாவது சக்ஸஸ் ஆகிரும் ஆப்ரேஷன். இந்த கல்லீரல் மாற்று சிகிச்சையை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா 100%ல வந்து 2% தான் சக்ஸஸ் ரேஷியோ. அதாவது வந்து இது பிழைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாமல் கல்லீரல் கிடைக்கிறது, அந்த லிவர் டோனர் கிடைக்கிறது அதை விட கஷ்டம். இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 ஆண்டுகளாக வந்து அவர் இந்த லிவர் சிரோசிஸ் நோயில் பாதிக்கப்பட்டிருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. சமீபத்தில் ஒரு காணொளி வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு டோனருக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு டோனர் வந்து எனக்கு கிடைச்சிட்டாருன்னா நான் வந்து பழையபடி மறுபடியும் வந்துடுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த நெறியாளர் கேட்குறாங்க, என்ன சார் இப்படி ஒரு சூழ்நிலை, காசு பணம் சுற்றம் உறவுகள் அம்மா அப்பா நண்பர்கள் யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் எப்படி சார் இதை ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, என்ன செய்ய முடியும், வந்துருச்சு, ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும், ஃபேஸ் பண்ண முடியாதுன்னா என்ன நடந்துரும் அப்படின்னு ஒரு தைரியமாக பேசுகிறேன். அதாவது வந்து ஆமா, அந்த உசேனின் ஒரு கராத்தே வீரர் அவர் கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா தைரியமாவே தான் பேசினார். அவருக்கு ரத்த புற்றுநோய் அது இருந்து இறந்து போயிடுவார் எந்த நேரத்திலையும் தெரிஞ்சு கூட கடைசி வரைக்கும் மனம் தளர தைரியமா தான் இருந்தார். வாழ்றது பிறக்கிறது ஒரு முறை தான், வாழ்றது ஒரு முறை தான், சாகிறது ஒரு முறை தான், பரவாயில்ல எல்லாரும் தான் சாக போறாங்க, நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கவலைப்படலன்னு சொல்லி தைரியமா இருந்தார்ல. அந்த மாதிரி இவர் வந்து ரொம்ப தைரியமா இருந்தார். கடைசியில் இப்போ இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனையாக இருக்குது. அவருடைய இறப்பு கேட்கும் போது 2-3 நாளைக்கு முன்னாடி கோடம்பாக்கத்தில் தான் ஏதோ ஒரு வீட்டில் தான் ஒரு ஃப்ளாட்டில் ஒரு சின்ன ஒரு சிங்கிள் பெட்ரூம் இடத்துல தான் வந்து இருந்திருக்கிறாரு வாடகைக்கு. அதுக்கு முன்னாடி ஏதோ நண்பர்கள் வீட்டில் இருக்கிறது, ஏதோ ஒரு கிடைக்கிற இடத்துல ஒரு ஆசிரமத்தில் இருக்கிறது, இப்படியே மாறி மாறி இருந்திருக்கிறாரு. இப்போ சமீபத்தில் கோடம்பாக்கத்தில் இருக்காரு. 2-3 நாளைக்கு முன்னாடி ரொம்ப மோசமானவன ஹாஸ்பிட்டலில் கோடம்பாக்கத்தில் ஒரு முக்கியமான மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு காலையில் 4 மணிக்கு இறந்துட்டார் சார். 4 மணிக்கு அவர் இறந்துட்டார்னு ஹாஸ்பிட்டல் சொல்கிறாங்க. கூட வந்து யாருமே இல்லை, ஒரு உறவினர்கள் இல்லை, ஒரு நண்பர்கள் இல்லை, யாருமே இல்லை. கேட்பாரற்ற அனாதி புணமாக கிடக்கிறார். அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு நடிகர்ன்றதுனால அவங்க எப்படியோ தொடர்பு கொண்டு நடிகர் சங்கத்துக்கு தகவல் சொல்லி எல்லாரும் வந்து இன்னைக்கு வந்து இந்த உடலை எடுத்து கொண்டு போய் எங்கே வைக்கிறது அப்படின்னா, அவர் ஒரு வீட்டில் இருந்தார்ல, அந்த வீட்டினுடைய உரிமையாளர் சொல்லிட்டாராம், இந்த வீட்டுக்கு கொண்டு வராதீங்க. இந்த மாதிரி ஒரு கொடுமையா இருக்காது, வரலாமா? ஒரு வாழ்ந்த வீடு, பல வருடங்களோ சில வருடங்களோ கடைசியா வாழ்ந்த வீடு, அந்த வீட்டில் அந்த பாடியை கொண்டு வந்து வச்சு ஒரு சில மணி நேரங்கள் 6 மணி நேரமோ 4 மணி நேரமோ ஒரு மரியாதை அஞ்சலி செலுத்துறதுக்கு வச்சுட்டு அதை எடுத்துட்டு போறது எப்படி, அந்த வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன அனுபவம் இந்த இடத்துல சொல்லணும். ட்ரிப்ளிகேனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமான ஹோட்டலில் வந்து ஒரு கேஷியர் வேலை பார்த்தார் ஒருத்தர். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சம்பளத்தோட நல்ல செல்வாக்காக இருந்தார். ஒரு நல்ல தொழில் பண்ணி முன்னுக்கு வரணும் அப்படின்னு வந்து அவருக்கு ஒரு பெரிய ஆர்வம். அவர் வந்து எல்லாருமே கேஷியர் தான் கொடுப்பாங்க அந்த ட்ரிப்ளிகேன் ஏரியாவில். பிரபலம் அவர் நடந்து ஒயிட்டு செருப்பு வாட்ச் எல்லாம் கட்டி அவர் போனாலே அவ்வளவு பார்க்கறதுக்கே அழகாக இருப்பார். அவ்வளோ ஒரு எலிகென்ட் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் வசதியாகவும் சொந்த வீட்டோடு இருந்தார். வேற ஏதோ ஒரு ஹோட்டல் தொழில் ஆரம்பிக்க போய் சொந்தமாக அதில் வந்து பெரிய நஷ்டம் அடைஞ்சு கடைசி காலத்தில் தங்குறதுக்கு இடம் இல்லாமல் ஏதோ ஒரு 4வது மாடியில் ட்ரிப்ளிகேன் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சின்ன தெருவாக இருக்கும். ஆமாம், செவரை ஒட்டி அடுத்தடுத்த வீடு இருக்கும். அந்த மாதிரி 4வது மாடியில் இது ஒரு குட்டி ரூமில் அந்த ரூம்குள்ளேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு ஒரு அடுப்பு வச்சுக்கிட்டு
வாழ்ந்திருக்காரு. அவர் இறந்து போயிட்டாரு. திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாரு. அவர் முடியலன்னு சொன்னப்ப ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க ராயப்பேட்டா. இறந்து போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பாடியை வந்து வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாதுன்னா, வீட்டு ஓனர் பாடியை வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது, 3 மாசம் வாடகை கொடுக்கல, அது கூட நாங்க விட்டு கொடுத்துட்றோம், ஆனா பாடியை வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாதுன்ட்டாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்க, நான் கண்ணால பார்த்த சம்பவம் சார். அப்படி வாழ்ந்தவர் தெருவுலே வச்சிருந்தாங்க. சின்ன ஒரு சாமியானா போட்டு தெரு சார். ஆள் ஒரு பக்கம் பைக்கு போகுது, ஒரு பக்கம் ஆள் கட் போறாங்க, ஒரு பக்கம் சைக்கிள், சின்ன தெரு, கார்லாம் போக முடியாது, எல்லாம் போயிட்டு இருக்கிற ஒரு நடமாற்றமான இடத்துல யாரோ வந்து ஒரு தெருவுலே அந்த ஃப்ரீசர் பாக்ஸ்லாம் வந்து இலவசமாக கொடுத்து தெருவுலே வச்சிருந்தாங்க ஒரு 4 மணி நேரம். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அபினவுக்கு வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது, இங்கே வராதிங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறது, எப்படி எடுத்துகிட்டு போகிறது, எங்கே வச்சு மரியாதை செலுத்துறதுக்கு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இது வரைக்குமே குழப்பமான நிலை, மத்தியான நிலைமை வரைக்கும் குழப்பமான நிலை தான் இருக்காங்க. ஸோ அது மார்ச்சுரியில் வச்சுருக்காங்க பணத்தை. ஸோ நடிகர் சங்கம் அவங்க வந்து நாங்கள் மரியாதை கொடுத்து உரிய மரியாதையோட நாங்கள் வந்து என்ன செலவுகள் இருக்கோ எல்லாமே செஞ்சு நாங்கள் அடக்கம் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டாங்க. சினிமாவில் பல பேர் வந்து இவருக்கு உதவி செய்யறதுக்கு தயாராக இருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நிலைமை, அதாவது சினிமாவில் ஒரு பிரபலமான நடிகராக வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ஒரு 20-19 வயசுல வந்த ஒரு பையன், நம்பிக்கை நட்சத்திரமா பார்க்கப்பட்ட ஒரு பையன், 44 வயசு, ஒரு அஜித் மாதிரி வரணுங்கிற ஆசையோட தானே வந்திருப்பாரு. நிச்சயமா ஒரு கொடுமையான சாவு. பார்க்க ஆளு சிவப்பா இருக்கிறாரு. ஆமா, அப்ப அந்த காலத்துல அவர் ஒரு கமலஹாசன் அஜித் மாதிரி வரணும்டா. நம்மளும் நம்பிக்கை இருந்திருக்கணும் சார். பாவம், நம்பிக்கை இல்லாம இருந்திருக்கு சார். அம்மா அப்பா 2 பேருமே இல்லையா? இல்ல, அவங்க அப்பா பத்தி பெரிய தகவல்கள் இல்ல. அவங்க அம்மா வந்து ஒரு திரை நடிகை தான், திரைப்பட நடிகை. தமிழ்லையா தெலுங்கா? அவங்க தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லா லாங்குவேஜ்ல நடிச்சிருக்காங்க. துணை நடிகைன்னு சொல்ல முடியாது, சிறு சிறு கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்கிறாங்க போல. அவங்க பேர் வந்து ராதாமணி அவங்க பேரு. அவங்க வந்து தமிழ்ல கூட நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து இவருக்கு ஒரே ஆறுதலா அவங்க அம்மா தான் இருந்திருக்காங்க. ஒரே ஆறுதல் இந்த பையனுக்கு அம்மா தான். இந்த திருமணம் ஆகலை, இவருக்கு திருமணமே ஆகலை. ஸோ மனைவி பிள்ளைங்க கிடையாது, அம்மா தான் ஆறுதல் இருந்திருக்காங்க. அம்மா மட்டும்தான் இவருக்கு வந்து துணையா இருக்கிற சூழ்நிலையில 2019 அவங்க இறந்து போயிட்டாங்க. அந்த ராதாமணிங்கிற இவருடைய தாயார். அந்த நேரத்தில் அவங்க ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த 2019க்கு முன்னாடி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து புற்றுநோய் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு, அவங்க புற்றுநோய் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி தான் வந்து அந்த அம்மாக்கு வந்து மருத்துவ செலவு முழுசாவே கொடுத்துருக்காரு. காரணம் என்னன்னா, விஜய் சேதுபதியோட ஏதோ ஒரு படத்துல அவங்க சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க அந்த அம்மா, ராதாமணிங்கிறவங்க. அதனால இந்த தகவல் வந்து எப்படியோ வந்து விஜய் சேதுபதிக்கு யாரோ சொல்லி, நான் அவங்களுடைய மருத்துவ செலவை முழுசா பாத்துக்கிறேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் பார்த்துருக்காங்க. அந்த தாயாரும் பிரிஞ்சதுக்கு அப்புறம் என்னன்னா, இந்த ஏற்கனவே வந்து குடின்னு இருக்கிற இவரு தாயாரும் பிரிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆதரவற்றவர் ஆயிட்டார். பட வாய்ப்புகளும் இல்ல. பட வாய்ப்புகள் ஒரு சின்ன இந்த கேரக்டர் கூட கிடைக்கல. சின்ன ஹீரோக்கு ஃப்ரெண்ட் இல்ல, அதான் என்றென்றும் புன்னகைன்னு ஒரு படத்துல நடிச்சாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னமோ வந்து வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னு ஒரு படத்துல நடிச்சாரு. தாஸ்னு ஒரு படத்துல நடிச்சாரு, ஜெயம் ரவி. ஆமா, சிறு சிறு பட வாய்ப்புகள். அப்ப தாஸ்ல கூட ஒரு முக்கியமான கேரக்டர் தான், லவ் ஜோடி மாதிரி காமிச்சிருப்பாங்க. கிடைச்சிச்சு. அதுக்கு படம் இந்த ஜங்ஷனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பட வாய்ப்புகள் இல்லாத காலகட்டங்கள்ல சின்ன சின்ன விளம்பர படங்கள்ல நடிச்சார். அதாவது கார்பரேட் கம்பெனி மாதிரி விளம்பர படங்கள், சும்மா பல்லு விளக்கு விளம்பரம், பேஸ்ட் விளம்பரம், காப்பி விளம்பரம், சின்ன சின்ன விளம்பரங்கள்ல நடிச்சாரு. அந்த காலகட்டங்கள்ல வந்த வருமானங்கள் ஒரு 1 லட்சமோ 50,000மோ இப்படி மாசத்துக்கு வந்தது. அன்னைக்கு வந்து தேவைகளுக்கு இருந்திருக்கலாம், அவங்க அம்மா கூட இருந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து பணம் தேவைப்பட்டிருக்கலாம். ஸோ அன்னைக்கு அது செலவழிஞ்சிருச்சு. இந்த அம்மாவும் தாயாரும் பிரிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மன அழுத்தத்துல தான் குடிக்கிறாங்க. பல சினிமா கலைஞர்கள் என்னன்னா, சினிமாவில் வந்து ஒரு பெரிய வெளிச்சத்துக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட சினிமா கோடம்பாக்கத்தை நோக்கி வர்றாங்க. 1-2 படங்கள் வெற்றியும் அடைஞ்சிடுறாங்க. வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வாய்ப்புகள் கிடைக்காம போகும்போது இந்த ஒரு மன அழுத்தத்தில் தான் அந்த எப்படி சொல்றது, மென்டல் இம்பேலன்ஸ் இல்லாமல் தான் அந்த குடிக்கே போகிறாங்க. ஒரு பெக் அடிப்போம், 2 பக்கம் அடிப்போம், ஒரு குவார்டர் அடிப்போம், ஒரு ஆஃப் அடிப்போம், ஒரு ஃபுல் அடிப்போம்னு சொல்லி டோட்டலாகவே அடிக்ஷன் மாதிரி ஆயிடுது. இந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த மாதிரி அடிக்ட் ஆனவங்க இருக்காங்க இல்லையா, இவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்க வந்து கூட யாராவது இருக்கணும். அதாவது வந்து ஒரு தாய் தகப்பன், இல்லை அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கச்சிங்க, இல்லை நல்ல நண்பர்கள், நல்ல உறவினர்கள் யாராவது இருந்தா நிச்சயமா அதை கவுன்சிலிங் கொடுத்து வெளியில கொண்டு வரலாம், கொஞ்சமாவது அவங்கள பாதுகாத்திருக்கலாம். ஆனா துரதிருஷ்டவசமா அந்த அபினவுக்கு வந்து யாருமே வந்து துணைக்கு இல்லை சார். யாருமே துணைக்கு இல்லாம சினிமா உலகம் யாருமே இல்லை சார். சினிமா உலகம் எப்பவுமே வந்து அந்த சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து எப்பவுமே பிரகாசமா எரிஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை வந்து பார்ப்பாங்க.
அதாவது திருவண்ணாமலையில தீபம் எரியுது இல்லையா, அந்த மாதிரி தீபமா நீங்க ஒளி விட்டு சுடர் விட்டு எரிஞ்சிங்கன்னா உங்களை எல்லாரும் பார்ப்பாங்க. உங்களுக்கு அந்த தீபம் மாறி எரியிற அந்த வெளிச்சம் இல்லாத ஒரு இருட்டு சூழ்நிலை வந்துருச்சுன்னா உங்க பக்கத்துல யாரா இருந்தாலும் அவங்க விலகி போயிடுவாங்க. இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் நன்றி கெட்ட சினிமா உலகம். காசு பணம் இது புகழ் இதெல்லாம் இருந்தாதான் அவங்க கிட்ட இருப்பாங்களே தவிர அது இல்லை அப்படின்னு போயிடுவாங்க. நீங்க இந்த லைட்டு போட்டீங்கன்னு வச்சுங்களேன், வெளிச்சத்துக்கு அந்த மழை காலத்துல ஈசல் பூச்சி வரும், சுத்தி 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 வீடு ஃபுல்லா ஈசல் பூச்சி வரும். அந்த மாதிரி சினிமாவில் நீங்க ஒரு பெரிய நடிகரா வந்துட்டீங்க, நீங்க ஒரு பெரிய பிரபலமா வந்துட்டீங்க, பல படங்கள்ல நடிக்கிறீங்க, புகழோடு இருக்கீங்க, பேரோடு இருக்கீங்க, ஒரு அந்தஸ்தோடு இருக்கீங்கன்னா இந்த ஈசல் பூச்சிகள் மாதிரி உங்களை சுத்தி 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 வருவாங்க. நீங்க லைட் ஆஃப் ஆயிருச்சு அப்படின்னா அந்த ஈசல் பூச்சியெல்லாம் அப்படி அப்படியே விழுந்து செத்து போயிடும், இல்லைன்னா பறந்து போயிடும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே விட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இந்த சினிமா அது அப்படிதான். சினிமாவுடைய தனுஷ் கடைசியில நட்புல இருந்தாரா? நட்புல எல்லாம் இருக்க மாட்டாங்க சார். அதாவது அன்னைக்கு தனுஷும் ரெண்டு பேரும் ஒரே காலத்துல சமகாலத்துல வந்தவங்க. அதான் நண்பர்களாலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்த மாதிரியும் தெரியல. ஆனா இவர் ரொம்ப நோயுற்று இருக்கிறார், இவருக்கு மருத்துவ செலவுக்கு காசு தேவைப்படுதுன்னு தகவல் தனுஷ்க்கு சொன்னப்ப தனுஷ் 5 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு. அதுல மாட்டு கருத்துக்கள் 5 லட்ச ரூபா பணம் அனுப்பிச்சிருக்காரு மேனேஜர் மூலமா. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல அப்பப்ப ஆன் அண்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்தப்ப அதனுடைய செலவுகள்லாம் நானே கொடுக்குறேன் அப்படின்னு தனுஷ் பெருந்தன்மையா கொடுத்துருக்கிறாரு. கேபி பாலா அந்த தம்பி கூட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய் என்னமோ வீடு தேடி போய் கொடுத்தாப்புல. அந்த அவருடைய காந்தி கண்ணாடியோடைய ஆடியோ வெளியீட்டுல இவரை கூப்பிட்டு மரியாதை. சில பேர்லாம் இன்னைக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இப்ப நீங்க இவர் பாத்தீங்கன்னா நல்ல டப்பிங் கலைஞர். இவர் சும்மா இல்லை. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இவரால் நடிக்க முடியுமா, இல்ல கடுமையா உழைக்க முடியுமா, கடுமையா வேலை பார்க்க முடியுமா அப்படின்னா முடியாது. இந்த நோய் அப்படிதான். அந்த நோயினுடைய தன்மை அது பண்ண முடியாது. ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ண முடியாது. இது எப்படின்னா நீங்க படுத்துக்கிட்டே இருக்கணும், தூங்கிக்கிட்டே இருக்கணும், அப்படியே படுத்துக்கிட்டே இருக்கணும், இப்படிதான் உங்களுக்கு தோணும். என்ன தோன்ற ஒரு நோய் தான் இது. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு மதராசி படம் வந்துச்சுல, செப்டம்பர் 5 வந்துச்சு. அதுல வித்யுத் ஜமால் அந்த வில்லன் இருக்காருல்ல, அவருக்கு இவர் தான் டப்பிங் வாய்ஸ் கொடுத்துருக்காரு. நீங்க பார்த்துருப்பீங்க 3 மாசத்துக்கு முன்னாடி வந்த படம் தான், 2 மாசத்துக்கு முன்னாடி வந்த படம். அந்த நடிகர், அந்த வில்லன் நடிகர், அந்த குரல் எவ்வளவு கம்பீரமா இருக்கும் பாருங்க. ஒரு வில்லன் நடிகருக்கு இந்த மாதிரி உடல் நோய் அதான் மலிவுற்று இருக்கும்போது அந்த வாய்ஸ் கம்பீரமா அந்த நடிகருக்கு இருந்தாதான் அது எடுக்கணும். ஸோ அந்த அளவுக்கு இந்த வாய்ஸ் ஒரு கரெக்டா ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு சினிமாவை நேசிக்கக்கூடிய ஒரு கலைஞராக இருந்தாதான் அது முடியும். ஏதோ சினிமா வந்தோம் போனோம் பொழப்பு நடக்கல அப்படின்னா அவங்களால இப்படி பண்ண முடியாது. இதுக்கு ஏன் வித்யுத் ஜமாலுக்கு இவரை வாய்ஸ் கொடுக்க வச்சாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அஞ்சான்ல வித்யுத் ஜமால் நடிச்சப்பையும் துப்பாக்கியில வித்யுத் ஜமால் நடிச்சப்பையும் இவர் தான் வாய்ஸ் கொடுத்துருக்காரு, டப்பிங் வாய்ஸ் கொடுத்துருக்காரு. ஏன்னா அவர் ஹிந்தி நார்த் இந்தியால இருந்து வந்த நடிகர், அதனால இவர் தான் வாய்ஸ் கொடுத்துருக்காரு. இப்போ உங்களால முடியுமா அப்படின்னும் போது நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காரு. அது கூட ஒரு தொகை கொடுத்துருக்காங்க அவருக்கு. பட் சார் ஒரு பெரிய நோய் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது மருத்துவ செலவு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மருத்துவ செலவே உங்களுக்கு எல்லா காசையுமே தின்றும். அப்படி அடுத்தடுத்து காசே இல்லாமல் தின்றுச்சு. இந்த கொரோனா காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வறுமையில் இருந்திருக்கிறார் யாருமே கண்டுக்காமன்னு சொல்றேன் நான். நமக்கே காய்கறி கிடைக்கல, பால் கிடைக்கல, மளிகை கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல, வீட்டில் எல்லாருமே பூட்டிட்டு இருக்கிற நேரத்தில் சாப்பாடு இல்லைங்கிற நேரத்தில் இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா உணவகம் திறந்துருந்தது தான். அந்த அம்மா உணவகத்தில் போய் காலையில் 5 ரூபா கொடுத்து ஒரு 2 இட்லி என்னமோ வாங்கி சாப்பிட்டு அதுதான் நாளெல்லாம் உணவு. அப்படியே வீட்டில் படுத்திருப்பாராம் தண்ணியை குடிச்சிட்டு. ஸோ அந்த அளவுக்கு வறுமையில் இருந்திருக்கிறார் சார். ரொம்ப கடுமையான வறுமையில் இருந்திருக்கிறார். ரொம்ப வேதனையான விஷயம். பல திரைக்கலைஞர்கள் இந்த குடி, இந்த போதை பழக்கம், குடி, இது எப்படின்னா சார் உங்களுக்கு பெரிய புகழ் பேர் கிடைச்சாலும் இதை செய்யறாங்க, குடிக்கிறாங்க, போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க. வாய்ப்பு கிடைக்கலான இதை செய்யறாங்க. நாம இந்த மாதிரி பெருசா வாழ்ந்தவங்களை சொல்லணும் அப்படின்னா சந்திரபாபு தான் நல்ல உதாரணம். காமெடி நடிகர் சந்திரபாபு எவ்வளோ பெரிய உச்சம். அவருடைய வீட்டுக்குள்ள கார் வீட்டுக்குள்ள போய் நிற்குமா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போய் கார் நிற்குமா, அந்த மாதிரி டிசைன் பண்ணி கார் கட்டியிருக்காங்க. அவர் வீட்டுக்குள்ள கார் ஏறி வெளியில போயிட்டு திருப்பி வீட்டுக்குள்ள தான் வீட்டில் இறங்குவார். அப்படியெல்லாம் டிசைன் பண்ணி வீடு கட்டியிருந்தாங்க. அப்படி ஒரு மாளிகையில் இருந்த சந்திரபாபு அப்புறம் கேப்பாரற்று இறந்து போனார். அந்த மாதிரி இந்த குடிப்பழக்கத்தினால தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாவித்ரி எவ்வளோ பெரிய நடிகை, நடிகர் திலகம் சாவித்ரி, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், நடிகர் திலகம் சாவித்ரின்னு இருந்தவங்க எத்தனை படங்கள் பண்ணவங்க, எத்தனை மாதிரியான நடிப்பை கொட்டி கொடுத்தவங்க தமிழ் சினிமாவுக்கு. அவங்க படங்கள்லாம் தயாரித்து கடைசி காலத்தில் ஜெமினி கணேசனால் கைவிடப்பட்டு
ஒரு காலகட்டத்துல வந்து ரொம்ப வறுமையின் பிடியில தான் இருந்திருக்கிறாங்க. அந்த வறுமையின் பிடியில் இருந்தபோது இந்த குடி அவங்களுக்கு வந்து பெரிய லெவல்ல இருந்து இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம அவ்வளவு வெளிப்படவே பெரிய நடிகர்களுக்கேங்கிறப்ப இவருக்கு அது அதுதான் சொல்றேன். ஒரு புகழ் காவி பேரோட இருந்தவங்களே இப்படி போயிருக்காங்க. சுருளிராஜன் எவ்வளவு பெரிய காமெடி நடிகரா இருந்தாரு. இன்னைக்கும் சுருளிராஜன் சொன்னா அவ்வளவு அருமையா காமெடி பண்ணக்கூடிய ஒரு நடிகர். குடியால தான் அவர் அழிஞ்சார். கடைசியில் குடியால தான் அவர் இறந்து போனார். எத்தனையோ நம்ம உதாரணங்கள் சொல்லிட்டு போலாம் சார். சமீபத்திய உதாரணம் நம்ம சொல்லணும்னா நம்ம ரோபோ சங்கர் பத்தி நம்மளே பேசணும். ஒரு வீடியோ பேசணும். அவர் குடியால தான் அவர் வந்து இந்த மாதிரி வாழ்க்கையை தொலைச்சார். அவர் வாய்ப்புகள் இல்லாம போய் கடைசியில் அந்த குடியை விட முடியாம தொடர்ந்து குடிச்சு ரொம்ப மஞ்சக்காமால வந்து அது கடுமையான அவருக்கும் இந்த மாதிரி லிவர் ஃபெயிலியர் தான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கூட தொடர்ந்து குடிச்சதுனால தான் ரோபோ சங்கர் இறந்து போனாரு. பல உதாரணங்கள் நம்ம பார்க்க இருக்கு சார் சினிமால. நம்ம சின்ன தம்பி படத்துல அந்த குஷ்புக்கு ஒரு 4 அண்ணன் நடிச்சிருப்பாங்க. அதுல ஒருத்தர் வந்து ஜெயபிரகாஷ் தாடியெல்லாம் வச்சிருப்பாங்க. நிறைய படங்கள் அவர் அப்புறம் நடிச்சாரு. அடுத்து வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அந்த ஒரு படம் சின்ன தம்பிங்கிற ஒரு படம் அவருக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 4-5 படம் 10 படம் நடிச்சதுக்கப்புறம் வாய்ப்புகள் இல்லாமல் போய் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாத் ஸ்டுடியோ வாசல்ல ஒரு நாள் அதிகாலையில் ஒரு 6:30 மணி 7 மணிக்கு யாரோ விழுந்து கிடக்குறாங்கன்னு போய் தூக்கி பரட்டி போட்டு பார்த்தா ஜெயபிரகாஷ் சின்னத்தம்பியினுடைய நடிகர். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏவிஎம் ஸ்டுடியோல வாசல்ல வந்து மாநகர காவலர் விஜயகாந்தோடைய படத்தினுடைய தியாகராஜன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏவிஎம் ஸ்டுடியோல வாசல் இதே மாதிரி தான் ஒரு 7 மணிக்கு இறந்து கிடந்திருக்காரு. இவங்கெல்லாம் ஏன் ஸ்டுடியோ வாசல்ல இறந்து போயிருக்காங்கன்னு என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? அது காரணம் என்னன்னா இந்த கோடம்பாக்கத்தையும் சுற்றி சுற்றி வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு முதலாளி இறந்து போயிட்டு அந்த நாய் வந்து சாப்பிடாம படுத்து கிடக்கும், தூங்காது, எதுவுமே பண்ணாது, அப்படியே சுற்றி சுற்றி அவரோட படத்தை சுற்றி வரும், அவரை நினைவுகளோடய எனக்கு சுற்றிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. நாய் நன்றி உள்ள பிராணி, அதுக்கே அப்படி வந்து மனசு வேதனை இருக்கும்போது இந்த மாதிரி கோடம்பாக்கத்தை சுற்றி சுற்றி இந்த சினிமாவை நேசித்து அந்த கடைசியில் சாகும்போது கூட பாருங்களேன், ஒருத்தர் பிரசாத் ஸ்டுடியோ வாசல்ல, ஒருத்தர் ஏவிஎம் ஸ்டுடியோ வாசல்ல இந்த மாதிரி இறந்து போய் இந்த அவலங்கள் வந்து சினிமாவில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு சார். எத்தனையோ பேர் நம்ம குடிக்கு உதாரணமாக குடிக்கு அடிமையான பல பேரை நம்ம சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு உதவி இயக்குனர் அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 45 வருஷமா உதவி இயக்குனராக இருக்கார். இப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு 65-68 வயசு இருக்கும். குடிதான், குடிப்பாரு 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 குடிப்பாரு. இன்னைக்கு வாய்ப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. எங்கேயோ அப்படி கோடம்பாக்கத்தில் போவார், சுற்றுவார், குடிப்பார், போவார், சுற்றுவார், குடிப்பார். இப்படியே வந்து காலத்தை ஓட்டிட்டு இருக்காரு. அவர் கல்யாணமும் ஆகலை, ஒன்றும் ஆகலை, உயிரோடு இருக்காரு. இன்னைக்கு சொல்கிறேன், அது என்னதான் குடித்தாலும் 1-2 பேர் வந்து தப்பிச்சிருவாங்க. ஆனால் வந்து பொதுவாக பர்சன்டேஜ் வந்து மற்றவங்களை பாதிச்சு. குடிங்கிற நோய் புகழின் உச்சத்திலேயே அந்த நோய் விட மாட்டேங்குது. வாய்ப்பு கிடைக்கானாலும் விட மாட்டேங்குது. சொன்னேன், புகழின் உச்சத்திலையும் விடல, வாய்ப்பு கிடைக்கலனாலும் விடல. அந்த விதத்துல அந்த அபினவினுடைய அந்த இளவயது மரணம்ங்கிறது ரொம்ப கொடூரமானது, ரணமானது. பார்ப்போம், தமிழ் சினிமாவும் குடியும் பிரிக்க முடியாதது மாதிரி ஆனதனுடைய விளைவு. இவ்வளவு இள வயதிலேயே திறமையான நடிகர்களை நம்ம இழந்திருக்கோம். அம்மா அப்பா எல்லாரை விட்டு பிரிஞ்சு தனியா இருந்த அவருக்கு நோயும் துணையாகி வினையாகி. அது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா சார், சினிமாவில் எத்தனையோ சங்கங்கள் இருக்குது. தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது, இயக்குனர் சங்கம் இருக்குது, டான்ஸர்ஸ் யூனியன் இருக்குது, ஃபைட்டர்ஸ் யூனியன் இருக்குது, பெப்சி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த நோய் ஏதாவது குடிச்சு வந்து உடம்பு மல்லிவிட்டு குடிச்சு வந்து தன்னுடைய வாழ்க்கையே தொலைக்கிற அளவுக்கு உள்ள கலைஞர்கள், திரைக்கலைஞர்கள், அவங்க சினிமாவை நேசித்து வந்த, சினிமாவில் ஒரு பெரிய உயரத்துக்கும் உச்சத்துக்கும் வந்துருவோன்ற நம்பிக்கையோடு வந்த இந்த கலைஞர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் வந்து நடத்தணும் சார், துவங்கணும். சினிமாவில் அதெல்லாம் வந்து செய்யலை. ஆக்சுவலி சினிமாவில் வந்து இந்த மாதிரி பாதிக்கப்படுறவர்கள் அவங்க யாருன்னு தெரிஞ்சு அவங்கள அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள கொண்டு வந்து அட்மிட் பண்ணி அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள வந்து சரி பண்ணி அனுப்பணும். நம்ம ஒரு வாழ்க்கை இந்த சினிமாவில் வர்றாங்க, ஆனால் இந்த சினிமா சாபக்கேடு சார். சினிமாவை நேசித்தவன் விடவே மாட்டான். அதாவது ஒரு சொல்லுவாங்க, அதாவது தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான், தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சினிமா 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 அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் அப்படி சினிமாவே நேசித்து பல பேர் வாழ்க்கையை இழந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் சென்டர் மாதிரி ஒன்று இந்த திரை, இந்த மாதிரி இழப்புகள் பாருங்களேன், ரோபோ சங்கர், இன்னும் பல இழப்புகள் சமீபத்தில் குடியால் நம்ம பிஜிலி ரமேஷ்னு ஒரு நடிகர், பல பேர் நம்ம உதாரணமாக சொல்லலாம். அந்த மாதிரி வந்து குடியால் இறந்த அந்த நடிகர்களுக்கு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு நிறுவனம் தொடங்கி அவங்களுக்கு உதவி செஞ்சால் பெரிய விஷயமா இருக்கும். அதை செய்வாங்களான்னு பார்ப்போம். செஞ்சால் கண்டிப்பாக ஒரு நடிகனுடைய இந்த கோர மரணத்திற்கு பின்னால் உள்ள காரணிகளை பேசின அதே காரணத்தோட இனிமேல் இது நடக்காமல் தடுப்பதற்கு என்ன செய்யணும்னு ஒரு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு, நடிகர் சங்கத்துக்கு, நீங்கள் ஒரு தயாரிப்பாளர் அந்த ஃபீல்டில் இருந்தவருங்கிற முறையில் அதுக்கான சொல்யூஷனையும் சொல்லியிருக்கீங்க.
பார்ப்போம். இனி இது மாதிரியான இழப்புகள் நடக்காமல் இருக்கணுங்கிறது தான் நம்ம எல்லாருடைய விருப்பமும் கூட. நன்றி சார். நன்றி.